உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இயற்கை வளமுறை இன்பத் தமிழ்நாடு, செயற்கை வளமுறை செந்தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மனுக்கு மகனாக பிறந்து விஜயன் விஜயன் என்ற பெயர் நானும் எனது தங்கை வயநாடு சென்று பட்டு படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது தாயகம் திரும்பி உள்ளோம். பொழுதிலும் இப்பொழுது செல்ல வேண்டும், என் தங்கையை பார்க்க வேண்டும்.
விஜயவர்மனுக்கு மகளாக நீலாமரி நீலவர் பேர் பெற்று எந்த ஒரு குழந்தை வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் என் அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா உடல் அல்லவா உள்ளம் நீ அல்லவா பாராட்டுவேன் உன்னை சீராட்டுவேன். என்னன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கண்ணில் நீர் ஓட்டமா உறவை கொண்டேன். என் ராசாத்தி கண்ணேனி கலங்காதிரு என் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணனி. எப்படி ஒன்றை நாமோ பிறந்தோம். ஆமா, நாம் பிறந்த உடனே நமது தாயானவள் இறந்து விட்டால் அந்நாள் இந்நாள் வரை நமது தந்தை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வளர்த்து விட்டார். ஆமா, அயல்நாடு வந்தோம், பட்டப்படிப்பு முடித்து விட்டோம். இப்பொழுது தாயகம் திரும்பிட்டோம். ஆமா, நமக்காக நம்ம தந்தை காத்துக்கொண்டு சென்று அப்பா எங்க பிள்ளைகள் பிள்ளைகளை பார்த்து எங்க அப்பா எங்கடா பாக்கெட்ல கட்டி வாய் போடு. எங்க அப்பாவோட பாக்குறதா அதுக்கு எங்க இருக்காரு? அதுக்குது எங்க அதுக்குது பல்லு இல்ல அது மாதிரி அது இருக்கு பாரு. அப்பா மலை பாத பண்ணிந்தேனே மலர்பாத படிந்தீரே நானே. மலர்பாத பணிந்தேனே நானே. நான் தானே அப்பா நீ பெற்ற செல்வம். ஆனந்த விளையாடும் வீடு இரண்டு அன்பில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு.
ஆனந்தம் விளையாடும் வீடு இரண்டு அன்பில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்த விளையாடும் வீடு மாங்கல்யம் தவழும் மகராசி வதனோ ஆனந்த விளையாடும் வீடு இரண்டு அன்பில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்த விளையாடும் வீடு. அப்பா மகனே, அப்பா குன்றாத வளமும் குணமாறாத கொள்கையும் இறைவனுடைய அருளால் நீடூடி வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியே ஆகட்டும் அப்பா. நீங்கள் இருவரும் கூடிய சீக்கிரத்தில் சேர்த்து வந்துக்குதுங்க என்ன பண்ணா ஆடுறதுக்கு ஆவேசம் பழைய ஆளு பழைய பூனை ஊரை விட்டு கிளம்பும்போது அவங்க ஊரை உளுந்து விட்டு கிளம்பும்போது ஊர் நான் தெருவில் வரும்போது பைக்காரன் போட்டு அடிச்சு போன வருஷம் பூரா வரல நாடத்துக்கு. இந்த வருஷம் ஒரு நாளைக்கு மேடல ஏறினாலும் காலு வீங்கி போகுது. அது இல்லாம அங்க தாண்டிக்கணும் இங்க தாண்டிக்கணும் எதுனா ஒண்ணு பண்ணினா அவரு போராத காலம் என்னமா வேலை செய்றீங்க? ஒண்ணுதான் கேக்குறேன், என்ன வேலை செய்யற வீட்டுல சும்மா இருக்கும் போதா? எருமாடு மேய்க்கிறவங்க எல்லாம் நல்லபடியா ஆடத்துக்கு வராங்க. நீ என்ன வேலை செய்யற தெரியல பாவம். நீ இந்த கதியில வரீங்க. அதெல்லாம் சொல்ல வரல. அது யம மாவடோ எரும மாவடோ. எருமாடு யாரு மேய்க்கிறது? எருமாடு யாரு? சத்திய மாடு நான் போனா சரி அப்படியே போய் என்னோட குட்டை சரி குட்டிக்கா போனா ஒரு 20 மாட்டு வச்சுக்கிறேன். ஒரு பண்ணை வைக்க வச்சுக்கிறேன். போய் பார்த்தா பையா ஒரு சுந்தரமா இல்லையடா. அதாவது 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் இவ்வளவு பெரிய மாபெரும் சபையில நாடக நேரத்துல நம்ம கம்பெனியுடைய ஆசிரியர் வையாவர் சுந்தர ஐயா அவர்கள் எருமாடு மேய்க்கிறாரு சொல்வது மாபெரும் தவறு. இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். பழமொழி சொல்லுவார்கள் அந்த காலத்துல. சொல்லுங்க. ஒரு முருங்கை மரமும் ஒரு எருமாடு இருந்தா அந்த குடும்பமே போயிடுச்சு. எப்படி ஒரு எருமாட்டு பாலை கறந்து போட்டுனா அது ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் கிடைக்கும். 2 வேளை சாப்பாடுக்கு அதாவது முருங்கை மரம் அந்த முருங்கை கொஞ்சம் ஆயிலும் அதை செய்து சாப்பிட்டு உணவா இருந்து படுக்கலாம் சொல்லுவாங்க. 20 மாடு வச்சுக்கிறேன், 16 கண்ணுடி பதிகள்லாம் என் பொண்டாட்டி 16 கண்ணுடி பார்த்தேன். நல்ல நேரம் உன் எருமை அப்பப்போ பயிர் படிக்கிட்டு கூட்டி போட்டு ஒரு எருமை இருக்குது 6 வருஷமா கூட்டியா நடக்குது. இது வந்து பெண்களுக்கு வராம இதை சொல்லி காட்டும் இது சந்தோஷம் தான் பாருங்க. கண்டிப்பா கஷ்டப்பட்டு சொல்றாரு. ஒரு நாளைக்காவது ஒரு 2 எருமாடு அவர் போட்டு கொடுக்கலாம். பெரிய அண்ணையா அதாவது பெரிய ஆண்டவன் ஐயா இருக்காரு. அவங்க பிள்ளைய படிக்க வச்சு இதுக்கு அட்வொகேட்டா இருக்காரு. ஆமா, அவருக்கு அந்த குடும்பத்துல கட்சி. டேய் எனக்கு எருமாடு குடும்பம் எனக்கு கட்சி. எருமாடு பத்தி குறை சொல்லாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய குடும்பம் ஒவ்வொருடைய அரசு தான். எருமாடு வந்து எமனேரும் வாகனம் அவங்களுக்கு படி அழைக்கக்கூடிய அர்த்தங்கள் உண்டு. அதை பத்தி மேல மாட்டாங்க.